இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டால் போதும் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி யாருக்கா சரியாயிருக்கா? மாத்திரை மட்டும் போட்டதுனால. இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும் சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையை நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிறுத்திடலாம், வெயிட்டை வேற குறைச்சிடலான்னு ஒரு பெரிய மூட நம்பிக்கை. சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால அப்படி யாருக்கா குறைச்சிருக்காங்களா? இந்த ஒரு பெரிய மூட நம்பிக்கை. நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும் சுகர் மாத்திரையும் நிறுத்திடலாம், ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்திடலாம், கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்திடலாம் அப்படின்னு. நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரையும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது, கண்டிப்பாக. புரிஞ்சுதா? இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. அப்படிதானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? சுகருக்கு ஒரே ஒரு மாத்திரை போட்டுட்டு இருந்த சுகர் பேஷண்ட் சுகருக்கு மட்டும் 3 மாத்திரை போட்டுட்டு இருக்காங்களே. சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டுட்டு இருந்த பேஷண்ட்டு இப்போ இன்சுலினும் சேர்ந்து போட்டுட்டு இருக்காங்களே. வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், மாங்காய் இலை, கொய்யா இலை, சிறுதானியம், நாவல் பழம், இதெல்லாம் சாப்பிட்டதுனால. நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்தினோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இது என்ன சொல்லுது தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், உடல் பருமன், பிசிஓடி, இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஒரே ஒரு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் அவங்க சொல்கிறது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா மட்டும்தான், திரும்ப சொல்கிறேன், பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.